செயற்கை ஜல்லி, எம்சாட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து திருவாரூரில் நடைபெற்று வரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 5000 பேர் பங்கெடுத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகரன் இணைகிறார். ராஜசேகரன், விவரங்கள். அதாவது திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்தில் அருகில் 5000க்கும் மேற்பட்டோர் எல்லாம் திரண்டிருக்காங்க. இவங்க இந்த புதுக்கோட்டையில கிரஷர் உரிமையாளர்களுடைய தன்னிச்சையான அந்த விலை ஏற்றத்தை திரும்ப பெற வேண்டும். அதாவது ஜல்லி, எம்சாண்டு, பீசாண்டு இதெல்லாம் ஒரு யூனிட்டுக்கு 1500 ரூபாய்க்கு மேல அவங்களாம் தன்னிச்சையா செயற்கையா விலை ஏற்றுறாங்க. இதனால ஒட்டுமொத்தமான கட்டுமான பணிகளும் முடங்கி கிடக்கு அப்படின்ட்டு இப்ப கடந்த ஒரு வாரமா இந்த கட்டுமான பணிகளையும் முடக்கி வச்சிருக்காங்க. இதுல அகில இந்திய கட்டண சங்கம், தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்கள், பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர்கள், ஊரக வளர்ச்சித்துறை ஒப்பந்தக்காரர்கள் கூட்டமைப்பு, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கட்டுமான பொறியாளர் சங்கத்தோட கூட்டமைப்பு உள்ளிட்ட தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை மாவட்டங்களை சேர்ந்த 5 மாவட்டங்களை சேர்ந்த 5000க்கும் மேற்பட்டோர் காலை 9 மணி முதலே சாரியாக எழுச்சியாக இல்ல ஊர்வலமோ அந்த உண்ணாவிரத பந்தல்ல அமர்ந்து அந்த புதுக்கோட்டை கிரஷர் உரிமையாளர்களுக்கு எதிராக கண்டனம் முழக்கமிடுறாங்க. அவங்க இந்த தன்னிச்சையாக ஜல்லி, எம்சாண்டு, பீசானுடைய விலை ஏற்றத்தை செஞ்சதுனால கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் அளவிலான பணிகள் முடங்கி கிடைக்குன்னு எல்லாம் வேதனைப்படுறாங்க. இல்ல தொழிலாளர்கள் எல்லாம் வேலை இழந்து தவிக்கிறாங்க. அதனால இங்க இருக்க பார்த்த எல்லா கூட்டத்துல எல்லா பொறியாளர்கள், ஒப்பந்தக்காரர்களை விட தொழிலாளர்கள் அதிக அளவில் மிக எழுச்சியா வர்றாங்க. எல்லாம் சரியா ஒவ்வொரு ஊர்ல இருந்து மேலையும் பஸ்லயும் அவங்க எல்லாம் புறப்பட்டு வர்றாங்க. கண்டனம் எல்லாம் புழக்க போட்டு போறாங்க. இவங்களுடைய ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமே தமிழக அரசு கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதுதான். தமிழக முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் தலையிட்டு அந்த புதுக்கோட்டை கிரஷர் உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அனைத்து கட்டுமான பொருட்களுடைய விலையை குறைக்கணும். அப்போதான் நாங்க தொழிலை செய்ய முடியும். இல்லாட்டி ஒட்டுமொத்தமான கட்டுமான பணிகளும் அந்த 5 மாவட்டத்தில் முடங்கி கிடக்கின்ற வலியுறுத்துறாங்க. இதுல அகில இந்திய கட்டண சங்கம், தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சங்கம், தமிழ்நாடு கட்டண சங்கம் உள்ளிட்ட அனைத்து சங்கமும் ஒருமித்த குரலை பங்கேற்று அது புதுக்கோட்டை கிரஷர் உரிமையாளர்களுக்கு எதிராக கண்டனம் முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. எல்லாம் பெண்கள், ஆண்கள் சரியா வர்றாங்க. கூட்டம் அவ்வளவு எழுச்சியா இங்க உண்ணாவிரதம் நடந்துட்டு இருக்கு. வழக்கமா ஆர்ப்பாட்டம் போராட்டம் தான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நடக்கும். இவங்க காலையிலேருந்து மாலை 4 மணி வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட வர்றாங்க. கூட்டம் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கு. ஜல்லி, கிராவல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலையை அதிகளவில் ஏற்றிவிட்டு சொற்ப அளவுக்கே குறைத்ததை ஏற்க முடியாது என மீண்டும் போராட்டத்தில் குதித்திருக்கின்றனர் கட்டுநர் சங்கங்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.